ஃபர்ஸ்ட் போய் அந்த கதவை லாக் பண்ணு. நக்கலியா உனக்குன்ற மாதிரி தான் நம்ம ரோகிணி பார்க்குற வேலை. இங்கிட்டு ஒரு பக்கம் மீனாவை முத்து டிவி ஷோக்காக கூப்பிட, மீனா என்னவோ பழைய சிந்தனையிலே இருந்து இன்னும் வெளியில வர முடியாம ரோஹிணியை பத்தியும் கிறிஷை பத்தியும் அவளோட பழைய பாஸ்ட் லைஃபை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இன்னும் அதை விட்டு மீண்டு வராம அந்த கன்ஃபியூஷன்ல யார் என்ன பேசினாலும் எடுத்தெறிஞ்சே பேசுற மாதிரி மீனாவோட நிலைமை. இந்த பக்கம் நம்ம ரோஹிணியோட உடம்புல ஏதோ ஒரு பேய் இருக்குது போல. ஷோரூம்ல எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை பொண்டாட்டிகிட்ட சொல்லுவோன்னு ரோஹிணி கிட்ட சொல்ல வர வந்து ஆசையில கட்டி பிடிச்ச அவனை அந்தரத்துல உட்கார வச்சு மனசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தீர்க்கமா அந்த ஸ்லாங்லேயே சொல்லி, நான் கிறிஷோட அம்மா தான் பேயா வந்திருக்கேன், இவன் உடம்புல பூந்து இருக்கிறதுக்கு காரணம் இதான், நீ இனிமே கிறிஸ்டியன் நல்லா பாத்துக்கணும், அவங்க கூட எப்பவும் பாசமா இருக்கணும், வேற்றுமையா நினைக்க கூடாது, ஒற்றுமையா நினைக்கணும்னு இப்போ மேட்டரை எப்படி எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ண முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹிணி எடுத்த கடைசி முடிவு தான் இது. நான் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு மனோஜ் சொன்னாலும் நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு பேய் ரூபத்துல சொல்லும் போது ஆடி போறான் மனோஜ்.